சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயா வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா, விஜயாவோட செயினை பார்த்துட்டு, இது ஏன் செயின் மாதிரி இருக்கே, என் செயின் தொலைஞ்சு போச்சு, அந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை திருப்பி பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இனிஷியலும் அவங்க ஹஸ்பண்டோட இனிஷியலும் சேர்ந்து இருக்கும். இதை பார்த்துட்டு இது அவங்க செயினான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. செயின் அவங்களோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ணன அங்கேயே விஜயா பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செயினை திரும்ப அவங்கள்ட்டே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு விஜயா வீட்டுக்கு ரோகிணியை செம்மையாக அடிப்பாங்க. அடிச்சுட்டு இவ கொடுத்த நகை ஒரிஜினலே இல்லை, இது ஒரு திருட்டு நகை, திருடி தான் எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவாங்க. ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அசிங்கமாக ஆயிரும். அதுக்கப்புறம் இப்படி சிட்டி நம்மளை ஏமாத்திட்டானே, இவனால் நம்ம இப்படி அசிங்கப்பட்டோமேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு சைட் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா திரும்ப ரோகிணி வசமாக விஜயா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா, மீனா சீதாக்கும் அருணுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அங்கே எல்லா ஏற்பாடும் ரெடியாக இருக்குது. மீனா தான் பார்த்தீங்கன்னா சாட்சி கையெழுத்து போட்டு அவங்க 2 பேருக்குமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க. இதுக்கு பின்னாடி என்னென்ன விளைவுகளை மீனா சந்திக்க போகிறாங்க, முத்துக்கும் அவங்களுக்கும் இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வெடிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.